நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி மூலம் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எழுப்புதல் நேரத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அப்பாவும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறேன்பா. அந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறேன்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி கிறிஸ்துனால எல்லாம் செய்ய வரண்டு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். உங்கள் தெய்வீக பிரசன்னத்து வல்லமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. அப்பா, இம்மட்டும் காத்த எபனேசரே, உண்மை துதிக்கிற ராஜா, இனியும் காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, வசனம் சொல்லப்படுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கும். கர்த்தருடைய கட்டளை என்ன செய்யணும்? கை கொள்ளுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? மாறணும். அதான் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் சித்தை என்ன செய்ய வெளிப்படும் போது அவர் நமக்கு என்ன தேவை இருக்குதுங்க அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்ய தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அதான் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணுவதற்கு முன்னே நீ நீ எதற்காக வேண்டிக் கொள்ள போதுன்னு நான் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. எதற்காக ஜெபம் பண்ண போகிறோம், எதற்காக இப்போ ஜெபம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் என்ன செய்யுமா? ஆண்டவருக்கே தெரியுமா. நம்ம இதுக்கு தான் இது ஜெபம் பண்ண போகிறோம், நீ எதற்காக ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட கடவுளை நம்மளை வைத்திருக்கிறோம். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? அதை தான் சொல்கிறாரு, நீ அது இதுன்னு நீ ஓடாத, அந்த காரியம் இந்த காரியம் இந்த காரியம் அந்த காரியம்னு சொல்லி உள்ளத முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடு, அப்பொழுது இவளெல்லாம் என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அவருடைய ராஜ்யத்தை தேட, அவருடைய ராஜ்யத்தை குறித்து நமக்கு பாரம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறாரு. கர்த்தருடைய வேதத்தில் தெளிவாக சொல்லுகிறது, அந்த ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருது, விதைக்கிறதும் இல்லை, ஊர்க்கதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, அதோடு ஒன்று விசேஷமாக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே போல் தான் கவலைப்படுவதற்கு உங்களுக்கு அவர் தங்கள் சரீரத்தை அளவோடு ஒரு முழம் இதை கூட்டுபவன் யார் அப்படின்னு கேட்குறது. அப்போ வசனம் பாருங்கள், நம்ம என்ன செய்ய ஒரு முழம் கூட்டவும் முடியாது, ஒரு முழம் குறைக்க முடியாது. நம்மளை கவலைப்பட்டாப்புல என்ன செய்ய முடியாது, நம்ம ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அவர் நினச்சாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு முழத்துக்கு என்ன 10 முழமானாலும் என்ன செய்ய முடியும், நம்மளை என்ன செய்ய முடியும்? கூட்ட முடியும். ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செய்யணும்? பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவங்களெல்லாம் என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும். வாசிக்கலாமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான், எங்கள் தகப்பன் மரிச்சு போனான், நான் எப்படியாவது என்ன செஞ்சிடறேன், அவனை அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறான். அந்த மனுஷன் சொல்கிறான். அப்போ தான் சொல்கிறாரு, மரித்தவன் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்தொடரு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம இப்போ அன்றைக்கி இப்போ ஆண்டு அந்த நேரத்தில் அப்படி சொல்கிறது போல் இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி என்ன செஞ்சிடும்? ஊழி செஞ்சிருவோம், செத்தவங்க அடக்கம் பண்ணட்டும் அப்படி சொன்னேன். இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஆண்டவருக்காக இப்படியெல்லாமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு? அன்றைக்கி ஏசுப்பா சொல்கிறாரு பாருங்க, அந்த மனுஷன் சொல்கிறாரு, சீசர்ட்ட சொல்கிறாரு, அவன் செத்து போகணும், மனுஷன் செத்து போகணும், அடக்கட்டும் வா, நமக்கு நிறைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் இருக்குது, நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த நேரத்தில் போய் நம்ம ராஜ்யத்தில் அவனை கொண்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் என்ன செய்யலாம், அந்த மனுஷனை கூப்பிட்றாரு, நீ கிளம்பு, நமக்கு வேலை நிறைய இருக்குது. அதான் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்போ என்ன செய்வோமா? எல்லாம் கூட கொடுக்கப்படும். கீழே ஒரு வசனம் வாசிங்க, 29 21 வாசிச்சிங்களா? அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். கீழே மார்க் 13:10 22 வாசிங்க.
சரி, இது மார்க் 13:10 சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். பாருங்க, என்ன செய்யணும்? சகல ஜனத்துக்கும் என்ன செய்யணும்? ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷம் என்ன செய்யணும்? பிரசவப்படுத்தப்படணும், என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அப்போ அதுதான் சொல்கிறது, முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தின் தேடு அவருடைய நீதி, அப்பொழுது இவங்களெல்லாம் என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும். அந்த ராஜ்யத்தை குறித்து அந்த சுவிசேஷ பாரம் நமக்குள்ளே இருக்கணும். எப்போமோ ஏசப்பா அடிக்கடி சீசர்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா, ராஜ்யத்தை குறித்து என்ன செய்யணும்? அந்த பாறை நமக்குள்ளே இருக்கும்போது தான் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் நம்மளுடைய காரியங்களை அதான் சொல்கிறாரு. அடிக்கடி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, நீ எனக்காக ஊழியம் செய்ய, நான் உனக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அவர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு டைம் அந்த ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்குன்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார்ல, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு, அது விதைக்கிறதும் இல்லை, ஊர்க்கதும் இல்லை, களஞ்சியத்தை சேர்ப்பதும் இல்லை, அதோடு ஒன்று விசேஷமாக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. நாளைய குறித்து ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறார். வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். என்னன்னா, பிதாவின் நோக்கமே அதுதான். எல்லாருடைய நிச்சயம் எல்லாத்துக்காக விண்ணப்பம் பண்ணணும், எல்லாத்துக்காக பறிஞ்சு பேசணும், எல்லாத்துக்காக திறப்பில் நின்று என்ன செய்யணும்? இந்த ஜனத்துக்காக மன்றாடணும் தான் என்ன செய்யுது. அதான் அவருடைய நோக்கம். அதான் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு, அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவ்வளோலாம் என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதற்காக ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறாரு, நம்ம எதற்காக தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னாடி எதற்காக முன்குறித்திருக்கிறாரு, அந்த விஷயங்களை என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருக்காக நம்ம எழும்பும்போது ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செய்கிறார்? பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவர் சுத்தமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் அதுக்கு தான் என்ன செய்கிறார்? நம்மளை அபிஷேகம் பண்ணி நம்மளை முன்குறித்துரு. அதான் அடிக்கடி சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவ்வளெல்லாம் என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம், மத்திய 5ஆம் அதிகாரம் 23-24 வாசிக்கிறீங்களா? ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன்பு உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கைகளை செலுத்து. பாருங்க, ஒரு சகோதரன்ட்ட நீ கசப்பு இருந்துச்சுன்னா கசப்பெல்லாம் எடுத்து போட்டு ஒப்புரவாயிட்டு என்ன செஞ்சிரு, வந்துட்டு என்ன செய்ய, அதுக்கு பிறகு உன் காணிக்கையை செலுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அப்படி நம்ம ஒப்புரவாயிட்டு தான் அப்போ செலுத்தும் போது தான் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும், இல்லைன்னா இந்த செய்யப்படுவது அங்கீகரிக்கப்படாது. அப்போ ஆண்டவர் என்ன நம்மளை கொண்டு என்ன வச்சுக்கிறாரு? எல்லா விஷயத்தையும் அவர் கட்டளையை நம்ம கை கொள்ளணும், முதலாவது அவர் ராஜ்யத்தை தேடணும், முதலாவது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யணும்? நம்ம செயல்படுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? மாறணும். நம்ம ஆண்டவர் பார்த்துட்டா இருக்கிறார், நம்ம காணிக்கப்பட்ட ஏற்றுக்கிற மாட்டார், எப்படியாவது உபதேசம் எடுத்துக்கிற மாட்டாரா அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? எண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அப்படி எண்ணக்கூடாது. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, நம்ம இருதயத்தில் என்ன கசப்பு இருக்குது, நம்ம என்ன இருதயத்தில் நம்ம என்ன நோக்கத்தோடு இருக்கிறோம். அந்த காணிக்கையை கூட என்ன செய்கிறாரு? ஒப்பு கொடுத்து என்ன செஞ்சிரு, நீ ஒப்புரவாயிட்டு கொண்டு வந்து போடு, இந்த காணிக்கை ஓரமாக வச்சுட்டு என்ன செஞ்சிரு, ஒப்புரவாயிட்டு கொண்டு வந்து என்ன செஞ்சு போடு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்கிறாரு? நமக்கு என்ன சுற்றி காட்டிச்சிட்டே இருக்கிறாரு. என்ன செய்யுது? அந்த விஷயத்தெல்லாம் நம்ம உண்மையாக செய்யும்போது அவர் நம்மளோடு இடைபடுகிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நம்மளோடு இடைபடுறதுக்கு அது கூட நமக்கு தடையாக இருக்கலாம். அந்த காரியங்களை என்ன செய்யணும்? நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆலயத்தில் ஒரு பணிவிடை செய்கிறோம் அப்படின்னா, ஒரு முதன்மையாக இருக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல முதன்மையாக இருக்கிறோம், முன்மாதிரியாக இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன செய்யணும்? பக்குவப்படணும். அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுற பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த ராஜ்யத்தை குறித்து உள்ள பாரம் நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சு, அதான் சொல்கிறார், அந்த அவன் சகோதரன்ட்ட பகை இருந்துச்சுன்னு அதை ஒப்புரவாயிட்டு என்ன செஞ்சிரு, அதுக்கப்புறம் இந்த காணிக்கையை போடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் இவ்வளோ தூரம் நம்மளை உற்று பார்க்குறாரு அப்படின்னா, நம்மளை சீர்படுத்தி செயல்படுத்தி என்ன செய்கிறார்? அவர் நம்மளை பயன்படுத்தணும்னு விரும்புறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளோட இடைப்படுகிற தேவனாக இருக்குன்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி, அப்பொழுது இவர்களெல்லாம் என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும். அப்போ அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படணும், அந்த ராஜ்யத்தில் குறித்து அந்த காணிக்கை வெளிப்படணும், அந்த கொடுக்குற காணிக்கை அந்த ஊழியத்துக்கு பயன்படணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர்
செய்யும், அந்த கசப்புள்ள காணிக்க வேண்டாம், ஒரு சமாதானத்தோடு ஒரு அந்த காணிக்கையை பொடிஞ்சான் அந்த ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அந்த காணிக்கை உதவட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நினைச்சாரு. அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் உன் சகோதரன்ட்ட ஒப்புரவாயிட்டு வந்து அதுக்கு பிறகு அந்த காணிக்கையை போடுன்னு சொல்கிறாரு. அந்த காணிக்கை நிச்சயம் ஊழியத்துக்காக உதவ வேண்டியது. அந்த காணிக்கையில் கூட கசப்பு இருக்கக்கூடாது, அந்த காணிக்கையில் கூட என்ன செய்யக்கூடாது, அந்த காணிக்கைக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்கக்கூடாதுன்னு தான் ஏசப்பாவோட நோக்கமும் இருக்குது. அதான் சொல்கிற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடு, அப்பொழுது இவளெல்லாம் என்ன செய்யப்படுமா, கூட கொடுக்கப்படும் சொல்லப்படுகிறது. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. பாருங்க, அவருடைய சித்தத்தின், பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய கிரியைகளை நிறைவேற்றுறது எனக்கு போஜனமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ அவர் எதற்காக இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறாரு, அவர் எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய சித்தத்தை செய்யணும். எப்படியாவது இந்த பாவத்தில் இருக்கிறவங்களையும், அக்கிரமங்கத்தில் இருக்கிறவங்களையும், மீறுதல் இருக்கிறவங்களையும் எப்படியாவது மீட்டு என்ன செஞ்சிடணும், தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போயிடணும், நம்மளோட வரது வருஷத்தில் என் பிள்ளைகளை அமர பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமும் இருக்குது, அவருடைய திட்டமும் இருக்குது. பிதாவின் சித்தமும் என்ன செய்யுது, அதுவாக தான் இருக்குது. அதனால தான் என்ன செய்கிறாரு அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடு, அப்பொழுது இவளெல்லாம் என்ன செய்யப்படுமா, கூட கொடுக்கப்படும். அதான் சொல்கிறார், பிதாவின் சித்தம் செய்கிறதே எனக்கு போஜனமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அந்த பிதாவின் சித்தம் செய்கிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய குணாதிசையெல்லாம் மாறி என்ன செய்யணும், அவருக்கு எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே என்ன செய்யணும், வெளிப்படுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படியே வந்தோம், நம்ம ஆலயத்துக்கு வந்தோம், 7வது நாள் வந்தோம், ஆண்டவரை தேடணும், ஆராதிச்சோம், போகணுன்னு இருக்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை ஒரு நம்மளை பார்த்து என்ன செய்யணும், அநேகர் உற்று பார்க்கணும். உற்று பார்த்து இவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, இவங்களோட ஆண்டவர் கிரியை செய்கிறாரு, இவங்களோட ஆண்டவர் மகிமைப்படுறாரு, இவங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் இடைப்படுறாரு, இவங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுத்துகிறாரு, இவன்ட்டு ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிற இந்த உணர்வுகளை என்ன செய்யணும், வரணும். அந்த சாமியோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தாவீதை அபிஷேகம் பண்ண போகும்போது, ஈசாய் மகனை அபிஷேகம் பண்ண போகும்போது அநேகர் இஸ்ரேல் ஜனங்கள் அவரை பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போதுலாம் ஒரு பயம் இருந்துச்சு யாருக்குள்ள, இன்னைக்கு ஒரு தேவ மனுஷன் பட்டணத்துக்குள்ளே வரானே, எந்த காரியமாக வரான், அந்த வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. நல்ல காரியமாக வராரா, கெட்ட காரியமாக வராரான்னு தெரியல, ஆண்டவர் என்ன பேசினாரோ, ஏது பேசினாரோ தெரியலையே, தேசத்தை குறித்து பேசினாரா, நம்ம என்ன செஞ்ச, நம்ம ஜனத்துக்குள்ளே ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கலக்கத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயம் இருந்துச்சான். சாமுவேலை பார்த்தோன்னே அவ்வளோ பயம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சான். அப்போ தான் சாமுவேலை வந்தவுடனே கிட்டத்துக்கு வந்தோன்னு கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எதற்காக வரீங்க, நல்ல காரியமாக வரீங்களா, கெட்ட காரியமாக வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்ல காரியமாக தான் வரேன். அப்போது சாமுவேல் எதற்காக வர்றாரு அப்படின்னா, ஈசாய் மகன் தாவீதை அபிஷேகம் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சுக்கிறார், ஆண்டவர் அனுப்பி விட்டுச்சுக்கிறாரு, அதனால தான் வர்றாரு. அப்போ அந்த டைமில் அப்போ ஆண்டவர் எவ்வளோ தூரம் அந்த மனுஷனோட இடைப்பட்டிருக்கிறாருன்னு பாருங்கள். ஆண்டோடைய வார்த்தை அவரோடு வெளிப்பட்டதுனால தான், அவர் ஆண்டோடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தான், அவர் ராஜ்யத்தை குறித்து அங்கே பேசும்போது தான், அவர் ராஜ்யத்தை குறித்து அங்கே இடைப்படும் போது தான், தேவ திட்டத்தை இடைப்படும் போது தான் தேவன் அவரை மகிமையாக பயன்படுத்தியிருக்கிறாரு. அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடி, அப்பொழுது இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அந்த அவர் முதலாவது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கற்ற பிள்ளைகளாக மாறணும். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கற்ற பிள்ளைகளாக மாறிட்டோன்னா, நமக்குள்ளே இருக்கிற கடவுள் இருக்கிறாரு, இவன் தேவ மனுஷன், இவனுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு என்ன செய்ய அநேகர் உணரத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளோட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். வாசிக்கலாமா? லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூலோகத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் ஏசப்பா. என்னென்னா அதுக்காக வந்து இழந்து போனது என்ன, ரட்சிக்கவும். இப்போ இழந்து போனதை ரட்சிக்க ஜனத்தை அநேகரை இழந்து போனாங்க. அந்த ஜனத்தை பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மீறுதலையும் இருக்கிற ஜனத்தை மீட்கிறதுக்கு தான் என்ன செய்ய, சொந்த குமாரனவே என்ன செய்யணும், பலியாகணும்னு சொல்லி தான் என்ன செஞ்சுக்கிறாரு. இந்த பாவத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, கிடாபலி, புறாப்பள்ளி என்ன செஞ்சுக்கிறாரு, காலப்பள்ளி, ஆட்டுப்பள்ளி என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த பாவங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த ரத்தம் சிந்தப்பட்டால் தான், அந்த பலி செலுத்தப்பட்டால் தான் என்ன செய்யும், அந்த பாவம் மன்னிக்கப்பட முடியும். அப்படி இருந்தும் என்ன செய்யும், பாவம் பெருகிக்கிட்டே இருந்தது தான் பிதா சொந்த குமாரனையே இந்த பூலோகத்துக்கு அனுப்பியிருக்கிறார்.
அனுப்பியிருக்கிறாரு. அனுப்பி தான் என்ன செஞ்சுக்கிறாரு, சொந்த குமாரனையே பலியாக செலுத்தியிருக்கிறாரு. என்னென்னா அந்த இழந்து போனதை மீட்கிறதுக்காக, இழந்து போன ஜனத்தை மீட்கிறதுக்காகத்தான் என்ன செஞ்சுக்கிறாரு, சொந்த குமாரனே அனுப்பியிருக்கிறாரு. அதே போல தான் என்ன செய்யணும், ஏசப்பாவோட நோக்கமும் என்ன அப்படின்னா, எப்படியாவது என் தகப்பனுடைய வேலையை நான் செய்து முடிச்சிடணும், எப்படியாவது என் தகப்பனுடைய திட்டங்களை நான் நிறைவேற்றணும் பூலோகத்தில். அதான் கச்சமண்ட தோட்டத்தில் கண்ணீரோடு அழுதுருக்கிறாரு. அழுகும்போது அவர் வேர்வை ரத்தமாக மாறி இருக்குது. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த பாத்திரம் உங்களுக்கு சித்தமான அது நீங்கட்டும். அவருக்கு வலி இருக்குது, வேதனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, பாறை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு. அப்போது என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சித்தமானா எனக்கு சித்தமா இல்லை, உங்களுக்கு சித்தமான என்ன செய்ய இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். அப்போ எவ்வளோ பலவீனப்பட்டிருப்பார், எவ்வளோ பாடுபட்டிருப்பார், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். அதுதான் என்ன செய்யறது, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டியிருக்காரு ஏசப்பா. அதே ஏசப்பாக்குள்ளே வைக்கப்பட்ட அதே ஆவி தான் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குது. கடைசி காலத்துக்காக அவருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். அதை வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் தேடு, அவருடைய நீதியின் தேடு, அப்பொழுது இவங்களெல்லாம் என்ன செய்யப்படுமா, கூட கொடுக்கப்படும். வாசிக்கலாம் மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எப்போ முடிவு வருமா பாருங்க, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். என்னன்னா கடைசி காலத்தில் நிற்கிறோம். அதே போல தான் இன்றைக்கி சுவிசேஷம் எந்த ஊழியத்தை எடுத்தாலும் சரி, சுவிசேஷம் தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிங்க, நாட்கள் குறுகிய நாட்கள் இருக்குது, இன்றைக்கி சுவிசேஷத்தை அறிவிங்க. அதுதான் ஏசப்பா சொல்கிறார். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். என்னதான் இப்போ சுவிசேஷ பாரம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வைக்கப்படுகிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த சுவிசேஷ பாரத்தை வைக்கிறாரு. நீ எழும்பி பட்டணத்துக்குள்ளே போய் எனக்கு சுவிசேஷ பிரசாபப்படுத்துன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அநேகர் என்ன செய்யாங்க, சுவிசேஷ அறிவிக்கு எழும்பிட்டாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு சங்கத்திலையும், ஒவ்வொரு ஜபக்குழுக்களிலும் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு ஆலயத்திலையும் இறங்கி என்ன செய்கிறாங்க, அநேக இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அந்த ராஜ்யத்தை குறித்து அந்த சுவிசேஷத்துக்காகத்தான், இந்த முதலாவது ராஜ்யத்தை குறித்து அந்த நோக்கத்துக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு, முன்குறித்திருக்கிறார். வாசிக்கலாமா மத்தேயு 21 அதிகாரம் 42 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? வீடு கட்டுறதுக்கு என்ன செய்யுது, வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்களுக்கு ஆகாது என்று தள்ளப்பட்ட மூளைக்கல்லுக்கு தலைக்கல்லாயிற்று, கர்த்தராலே ஆயிற்று, அது தம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்ட அதற்கற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் வசனம் சொல்லுது பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படுமா, அவர்களுக்கு என்ன செய்கிற கனி கொடுக்கிறப்பட்டவங்களுக்கு தான் என்ன செய்யப்படுமா, யார் கனி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யப்படுமா, கொடுக்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதான் தேவன் தெளிவாக சொல்கிறாரு மத்தியில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் என்ன செய்யப்படுமா, கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வசனம், இந்த கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன செய்யப்படுமா, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்படும்.
நீக்கப்பட்டு அதற்கு கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். கனி தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. கனினா என்னென்னா, ஆண்டவருக்கு அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், கட்டுண்டவர்களிருந்து காவலிருந்து விடுதலையாக்கணும், அநேகர் என்ன செய்ய உடம்புடைய நடக்க செய்யணும், தீவிரவாதக்காரனை சுகமாக்கணும், அநேகருக்கு ஆறுதல் சொல்லணும். அதான் வசனம் சொல்வது, கழுதையை ஓடி வாருங்கள், கர்த்தர் என்னை மீட்டு கொண்டாருன்னு சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கன்னு சொல்லி ஏசாயால சொல்லப்பட்டிருக்குது. அந்த கழுதையை ஓடி போய் கர்த்தர் என்னை மீட்டு கொண்டாரு அப்படின்னு சொல்லி இந்த சுவிசேஷத்தை நானும் நீங்களும் ஒரு பாடுகள் மத்தியில் தான் ஆண்டவரை தேடி இருக்கோம். நானும் நீங்களும் என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு வேதனை மத்தியில் தான் ஆண்டவரை தேடி இருக்கோம். எல்லாரும் ஒரு சூழ்நிலையில் தான் ஏசப்பா தேடி, ஏசப்பட்ட போனால் நமக்கு சுகம் தர மாட்டாரா, ஏசப்பட்ட போனால் எனக்கு நன்மையை செய்ய மாட்டாரா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தான் வந்திருக்கோம். ஏசப்பா நம்மளை மீட்டுக்கொண்ட ஏசப்பா அவங்களையும் மீட்டுக்கொள்வாருன்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான் கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் என்ன செய்யப்படுமா, கூட கொடுக்கப்படும் சொல்லப்படுகிறது. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி சுபிக்கிற ஆண்டவரே, உங்கள் தெய்வீக பிரசன்னத்தும் வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. ஆதி அந்த மாணவரையும் உம்மை துதிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் பேச கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இம்மட்டும் காத்து வினேசரையும் உம்மை துதிக்கிறேன் ராஜா. இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.